Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட ஷெட்டை பற்றி தான் பார்க்குறோம். ஏன்னா 4th batch கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன அப்புறம் நம்ம ஷெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. ஃபுல்லுமே அந்த யூரியாவும் அமோனியா எல்லாமே இருக்குது. அது கட்டி கட்டியாக இருக்கிற பார்க்கும்போதே தெரியுது எப்படி இருக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பேட்ச்லேயும் ஒரு சின்ன ஒரு கோழியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இது வளர்ச்சி இல்லாததுனால அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இது வேணுங்க நம்ம வளர்த்தலாம். இல்லைன்னா வளர்த்துறவங்களுக்கு கொடுத்தாலும் போதும். நாங்கள் எல்லா வாட்டி இங்கே க்ளீன் பண்ண வருவாங்க. ஏன்னா இந்த ஒரே லைன் எடுக்கணும்ல, எடுக்கிறதுக்கு வேண்டி வேலை செய்யறதுக்கு ஆள் வருவாங்க. அவங்க தான் ஃபைனலாக அந்த கோழிகளை எடுத்துகிட்டு போவாங்க. அதே போல் தான் இந்த கோழிகளையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம நைட்டு எல்லாத்தையும் ஏன்னா நைட்டுக்கு வர காரணம் என்ன, நமக்கு சிக்ஸு வருது வியாழக்கிழமை, அதாவது மார்னிங் வருது. ஸோ அதனால தான் நம்ம நைட்டு ஷெட்டெல்லாம் சரி செய்ய வேண்டி வந்துட்டு இருந்தோம். இனி இன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாகவே ஒரு ஆளை வச்சு நம்ம எல்லாமே, அதாவது அந்த யூரியா அந்த மண்ணெல்லாம் நல்லா கட்டி பிடிச்சிருந்ததில்ல, அந்த கோழியோட வேஸ்ட் எல்லாமே அது எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி நம்ம மூட்டையில், சாக்கு மூட்டையில் ஏற்றிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு 35 நினைக்கிறேன் சாக்கு. இனியும் கொஞ்சம் எடுக்க இருக்குது. இதையும் நம்ம யாருக்காவது கொடுத்தோம். அதான் நான் சொன்னேன் இல்லை, நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அதோட வேஸ்ட்டு கூட நமக்கு உபயோகமாக தான் படும். நமக்கு இது விற்காமல் இருந்திருந்தாலும் நமக்கு விவசாயம் பண்ணுறதுனால, அதாவது கிருஷிகள் இருக்கிறதுனால நமக்கே நிறைய இதில் யூஸ் பண்ணலாம். அதாவது வாழைக்கு எடுக்கலாம், அதுக்கப்புறம் ரப்பருக்கு, அதாவது வெயில் சமயம் எடுக்கக்கூடாது, மழை டைம் அந்த டைமில் தான் இது. ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கக்கூடியது. ஸோ வெயில் சமயம் இந்த கோழிக்காரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்துட்டு இருந்தாலும் நம்ம வச்சுட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு டேஞ்சர்ஸ். அதுவும் தண்ணி எல்லாம் பட்டுட்டுன்னா ரொம்ப ஸ்மெல் ஆகிடும். அப்போ இதையும் யாரோ ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம். அதனால எல்லாமே மூட்டையில் நம்ம கட்டி வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இனி இந்த இப்போ நம்ம தரையை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இனி ட்ரிங்கரும் ஃபீடரும் இதையும் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டேன்னா அப்புறம் ஷெட்டு ஃபுல்லாகவே ஃபார்ம்லின் அடிச்சிட வேண்டியது தான். தென் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா நம்ம கல்யாணம் கோழி கொண்டு போயிட்டேன்னா சீக்கிரம் அந்த 1 வீக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணால் பேட்ச் வேறு, அதுக்கு வேண்டி நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். பட் இப்போ அப்படின்னா நமக்கு செகண்ட் சைடில் சிக்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு 25 days வரைக்கும் அங்கே வளர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஷெட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஷெட்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த சிக்ஸ் அந்த மாதிரி மாதத்துக்கு அந்த மாதிரி கேப்பில் கொண்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பேட்சும் எங்களுக்கு நல்லபடியாக தான் போச்சு. அதான் நான் சொன்னேன்ல, நம்ம ஒரு வேலை பண்ணிட்டேன்னா நம்ம அதில் ஃபுல் இன்வால்வ்மெண்ட், நம்மளோட மன சந்தோஷத்தோடு செய்தால் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். எந்த வேலையும் குறைஞ்சது கிடையாது. நம்ம எந்த வேலை கஷ்டப்பட்டு செய்திருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.